கடந்த பிப்ரவரி மாதம் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சென்னை பள்ளிக்கரணை சேர்ந்த இளைஞர் பிரவீன் அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா இப்போ தற்கொலை பண்ணிட்டு தன்னோட உயிரை மாச்சிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணற்ற கணக்கற்ற ஆணவ படுகொலைகள், உயிரிழப்புகள் இந்த ஜாதியெல்லாம் நடந்திருக்கு. இவங்க மட்டும் இதுக்கு விதிவிலக்கா என்ன? இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணுறீங்க, உங்களோட குடும்ப பின்னணியை பற்றி உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். நம்மளோட குடும்பத்தில் உள்ளவனுங்க இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவனுங்க, ஜாதிக்காக கொலை பண்ணுறவனுங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்கள் எதுக்காக இந்த முயற்சியில் இறங்கணும்? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டீங்களா? இல்லை, அநியாயமே 2 உயிர் தான் பறி போயிருக்கு. நம்மளோட வாழ்க்கை ஒன்றும் சினிமா கிடையாது. சினிமாவில் 10 பேரை அடித்து பறக்க விட்டு நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க, இல்லை ஹீரோ எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி தன்னோட குடும்பத்தை பாதுகாத்துவார் அப்படின்னு சொல்கிறது இது சினிமா கிடையாது. இது சாதாரண மனுஷ வாழ்க்கை தான். 10 பேர் சேர்ந்து ஒன்றா அடிச்சாக்கா நம்மளால் தடுத்து தடுக்க முடியுமானா முடியாது. அடி தான் வாங்கிட்டு வரணும். இல்லை நம்மளை எவனாச்சும் வந்து காப்பாற்ற போகிறானா அது பண்ண மாட்டானுங்க, எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பானுங்க. எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் பண்ணணும்? ஜாதிகளும் ஆணவ படுகொலை என்றைக்குமே ஒழிய போகிறது கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை வாழ்ந்துட்டு போயிடணும். யாரையும் காதலிக்க வேணாம், கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்லலை. நம்மளோட குடும்ப பின்னணி என்ன, எப்படிப்பட்டவங்க, நம்ம நிம்மதியாக வாழ விடுவாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையில் இறங்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 குடும்பத்துக்குமே இழப்பு தான். ஆனால் இதில் ஒரு குடும்பத்தானங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கும், இன்னொரு குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமாகவும் மீளா துயரமாகவும் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள்.